வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு தீரன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்கிறது. பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கிடைத்தால் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு போராட்டக்குழு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் நிறைய காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு கெடுபிடி செய்யுது. மாணவர்களுக்கு கெடுபிடி செய்து அங்கே பங்கேற்க வரக்கூடியவர்களுக்கான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல குற்றச்சாட்டும் வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அரசு கெடுபிடி என்பதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த போராட்டக் குழுவினுடைய தலைவர் வேலு அவருடைய தலைமையில் 11 பேர் கொண்ட குழு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கடந்த ஆட்சியிலே தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டோம் என்றெல்லாம் சொல்லி அமல்படுத்தினார்கள். அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே அந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒரு பாலைவனமாகாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதை போல அம்மா வழி நடக்கின்ற இந்த அரசானது நிச்சயமாக இந்த திட்டத்தையும் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுவினரிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை, ஏன்னா இப்போ தேர்வு நேரம், அதனால் அவங்க படிப்பை கவனிக்கணுன்றதுக்காக இதில் போய் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கோரிக்கைக்கு அரணாக அரசே ஆதரவாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் போராட்டத்தை கைவிடணும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். திரு அருண், அதாவது நெடுவாசல் போராட்டத்தில் அரசு தரப்பிலிருந்து கெடுபிடி ஏதும் இல்லை என்று நண்பர் தீரன் சொன்னார். ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கடைசி கட்டத்தில் எவ்வளவு மோசமான கெடுபிடி அரசு தரப்பிலிருந்து, அதிமுக அரசு தரப்பிலிருந்து வந்தது என்பதை தமிழகம் அறியும். இப்போ உண்மையிலேயே மிகப்பெரிய நெருக்குதல்களை மாணவர்களுக்கு தர்றாங்க. அவங்களுடைய படிப்பு கட்டுவிடக்கூடாது என்று ஒரு நல்ல நோக்கத்தில் வேண்டுகோள் விடுப்பது போல் நண்பர் சொல்கிறாரு. ஆனால் இந்த போராட்டம் தீவிரமடைந்து விடக்கூடாது என்கிற ஒரு பதட்டத்தில் தான் இத்தகைய கெடுபிடிகளை தற்போதைய அதிமுக அரசு செய்கிறது என்று நான் கருதுகிறேன். எனக்குள்ள வருத்தமெல்லாம் அரசும் மாநில அரசும் இந்த திட்டம் கூடாது என்கிறது. மத்தியிலே ஆளுகிற தமிழகத்தின் பாஜக தலைவர்களும் மக்கள் விரும்பவில்லை என்றால் இந்த திட்டத்தை மத்திய அரசு அமுல்படுத்தாது என்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு இதுவரை இந்த திட்டத்தை கைவிடுவதாக சொல்லவில்லை. இதுதான் உள்ள கவலை, சிக்கல். திட்டத்தை கொண்டு வந்திருப்பது மத்திய அரசு. பிப்ரவரி 15 பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூடி இந்த முடிவு இந்த ஜெம் லேபரேட்டரி என்கிற தனியாருக்கு தரப்பட்டிருக்கிறது. அவங்க தரப்பிலிருந்து இதை கைவிடுவதாக இதுவரை இல்லை. மாறாக மத்திய பெட்ரோலியத்துறையானது விவசாயிகளுக்கு பாதிப்பு வராது என்று தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரை திமுக எம்பிக்கள் சந்தித்ததாக ஒரு செய்தி. இல்லை, எதுவாக இருந்தாலும் மாநில முதலமைச்சரை தாண்டி தானே இங்கே செயல்படுத்த, அதுதான் அந்த வாக்கியம் தான். அவரே உறுதிமொழி கொடுத்த பிறகும் இந்த போராட்டம் தொடர்கிறது அப்படிங்கிறத எப்படி இப்போ பாருங்க. இல்லை, அதுக்காகத்தான் நான் வர்றேன். மத்திய அமைச்சர் திமுக எம்பிக்கள் சொன்னதாக ஒரு வாக்கியம். அது என்னன்னா, தமிழக அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று அவர் சொன்னதாக ஒரு வாக்கியம். இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் மாநில அரசுக்கு மத்திய அரசு நிர்பந்தம் தரக்கூடிய சூழல் இருக்கு. இவங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுவிட்டோம், ஆகவே நாங்கள் அமுல்படுத்த போறோம் என்று அவங்க சொல்லலாம். எதுக்கு சொல்ல வரேன் என்றால், போராட்டக்காரங்க
முதலமைச்சருடைய வாக்குறுதிக்கு பிறகும் போராட்டத்தை கைவிட தயங்கி நிற்பதிலே அர்த்தம் இருக்கு என்று சொல்கிறேன். ஏன்னா இது மத்திய அரசு இன்னும் உறுதிமொழி சந்தேகம் வருது. ஜல்லிக்கட்டையும் அவர் கோடிட்டு காமிச்சாரு. ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக மத்திய அரசை நிர்பந்தித்து நீங்க வந்து எல்லா 3 துறைகளுடைய அனுமதிகள்லாம் வாங்கி உங்களால ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர முடிந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சது. இன்னைக்கு பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு முதலமைச்சர். இருந்தாலும் உறுதிமொழியும் கொடுக்கிறாரு. ஆனாலும் மத்திய அரசுல இருந்து ஒரு அழுத்தமான ஒரு உறுதியான தகவல் எதுவுமே கொடுக்கப்படவே இல்லை. இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமான அரசு அப்படின்னு கருதுதா, இல்ல ஓபிஎஸ் கிட்ட இருந்த அந்த சாதுரியம் சாமர்த்தியம் அவருக்கு இருந்த செல்வாக்கு இபிஎஸ்க்கு இல்லைன்னு இதுல எடுத்துக்கிறதா? அதாவது ஓபிஎஸ் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, விபிஎஸ் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய கொள்கை வழி தான் நடக்க முடியும். முதலாவதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் கூட வந்து 6 நாட்கள் அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அரசு அனுமதி அளிக்காமல் அந்த ஜல்லிக்கட்டு எழுச்சிமிகு போராட்டமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக மாறி இருக்காது. ஆனால் இதிலே அரசியல் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் இதிலே கடைசி நேரத்தில் நுழைந்து இந்த அரசிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்த அந்த காரணங்களினால் தான் சில கடைசியிலே விரும்பத்தகாத அம்சங்கள் அப்பொழுதெல்லாம் நடைபெற்றது. அதனால் வந்து இதற்கு அரசு மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. நான் இதில் என்ன சொல்கிறேன்னாக்கா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் இங்கு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கமே நினைத்தால் கூட நிறைவேற்ற முடியாது. ஏன்னாக்கா, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருந்ததா இல்லையா? மாநில அரசினுடைய சுற்றுச்சூழலுடைய அனுமதி, நில எடுப்புக்கான அனுமதியெல்லாம் நாங்கள் கொடுத்தாகணும். அதனால் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கமானது மக்களை பாதிக்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அதே போலத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடம் கூட இது மாதிரி நீங்கள் வந்து அது மக்களுக்கு வந்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க, மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க, 6 மாதத்துக்குன்னா சொன்னாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே அதை நீட்டிக்கப்பட்டே இருக்கு அப்படின்லாம் விவசாயிகள் சொல்கிறாங்களே. இப்போ அதெல்லாம் மாநில அரசுக்கு தெரியாமல் நடந்துடுச்சா? எந்த விவசாயிகள் தரப்புல பேசுற போது வருகிற போது எங்கள்கிட்ட வந்து 6 மாசத்துக்கு தான் சொன்னாங்க, அப்புறம் அது நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த ஒப்பந்தம், வெள்ளத்தாள்ல எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, மிரட்டி இடம் வாங்கியிருக்கிறாங்கன்னு ஹைட்ரோ கார்பன் திட்டம். ஆமா, அதாவது 1991 இருந்தே அவங்க நிலம் கையகப்படுத்தி சோதனை என்ற அடிப்படையில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 96 கூட வந்து இதற்கான ஒரு பிரச்சனை வந்து நிலத்தை மறுபடியும் உரியவர்களிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இதில் நம்ம மாநில அரசை பொறுத்தளவில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரப்படுவதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை நன்கு உணர்ந்திருக்கிற காரணத்தினாலே தான் தெளிவாக நாங்கள் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க மாட்டோம், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து மத்திய அரசு அனுமதியே வாங்கலன்னு சொல்றாரு. அவர் கருப்பணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் பேசுகிற போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட அந்த திட்டத்திற்கான அனுமதியே பெறல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க முறையாக நாங்க எங்க அதிகாரத்தை வச்சு அதை நாங்க தடுத்து நிறுத்துவோம். மாநில அரசுக்கென்று உள்ள அதிகாரம் இருக்கிறார் அல்லவா, அதை வைத்து நாங்கள் இந்த திட்டத்தை அப்படியே வலிந்து அந்த திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்துவார். இல்லையானால் நிச்சயமாக அம்மாவுடைய அரசானது அதை தடுத்து நிறுத்தும். ஜல்லிக்கட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதுனால மாநில அரசுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏத்துக்குச்சு, அதை செயல்படுத்துவதற்கான அங்கே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்கே வருகிற போது நீங்க திட்டங்கள், நாட்டின் வளர்ச்சி, பெருநிறுவனங்கள் உள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் வருகிற போது அங்க எடுத்த அதை துரிதமான நடவடிக்கையை இங்கேயும் எடுக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் பாருங்க, நியாயமான ஒரு ஐயப்பாட்டை நீங்களே முன்வைக்கிறீங்க. அதுதான் எனக்கும் உள்ளது. இப்போ ஐயா வந்து சொன்னாங்க, இல்லை மாநில அரசு சில விஷயங்களில் உறுதியாக இருக்குது, நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி என்றெல்லாம் சொல்கிறார். பட் நமக்குள்ள கவலை ஏன் வருதுன்னா, நீங்கள் சொன்னது மட்டுமல்ல, சமீப கால வரலாறையும் மனதில் வைத்து இப்போ உதய திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ இவங்க சில சாக்கு போக்குகளை சொல்லி இப்போ அதை ஆதரிச்சிட்டாங்க. இப்போ நீட் தேர்விலிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும், விலக்கு அளிக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு மசோதா இப்போ மார்ச் மாதம் வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசிடம் தமிழக மசோதாவுக்கு அந்த ஒப்புதலை இவங்களால் பெற முடியலை. இப்போ கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு எழுத அனைவரும் தயாராகி கொண்டிருக்காங்கிறார்.
இப்போ இவங்களை எப்படி நம்புவாங்க தமிழக மக்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். ஆகவே தான் நமக்குள்ள கவலை என்னன்னா, பிரதமரை சந்தித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டது உண்மை, தான் கேட்டுக்கொண்டதாக அறிவிச்சிருக்கார். ஆனால் பிரதமர் ஒப்புக்கொண்டாரா? அவர் ஒன்றும் சொல்லலை முதல்வர். இதோடைய அர்த்தம் என்ன? அவர் ஒன்றும் எந்த விதமான உறுதிமொழியும் இது விஷயத்திலே தரவில்லை. இப்போ நமக்குள்ள கவலை, இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது, இதை அது கைவிடும்படி செய்யும் ஆற்றல், அந்த துணிவு அல்லது அந்த பிடிவாதம் இன்றைய அதிமுக அரசுக்கு இருக்கிறதா? அந்த சந்தேகம் தான் இன்றைக்கு எழுகிறது இந்த சமீப கால வரலாறை வச்சு. இல்லை, இப்பயும் எங்களுக்கு ஒன்றும் எங்ககிட்ட இருந்து ஒரு 10 எம்பியோ 11 எம்பியோ போயிருந்தா கூட எங்கள் கொறடாவை மீறி ஒன்றும் அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து செயல்பட முடியாது. அப்படியே செயல்பட்டால் அவங்க பதவி இழப்பாங்க. ஆக இன்றைக்கி எங்களுக்கு 50 எம்பிக்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது. அதனால் வந்து எங்களை வந்து அவ்வளோ எளிதாக வந்து அச்சுறுத்தி தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து விட முடியாது. நடந்துட்டு இருக்கு. இல்லை, நான் சொல்றேன், அதுதான் சொல்லுவேன். இல்லை, நீங்க அனுமதி கொடுத்துட்டே இருக்கு. இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உதய் திட்டத்தை அம்மா எதிர்க்கலை. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறீங்க, இது எங்களை மக்களை பாதிக்கும், அதனால் வந்து இந்த மாதிரியான சில சரத்துகளை நீங்கள் நீக்கினால் உதவி திட்டத்தில் இணைய தயார் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நாங்கள் எல்இடி பல்பெல்லாம் வந்து பொது இடங்களில் பொருத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தனிப்பட்ட வீடுகளில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நாங்கள் அமுல்படுத்துவோம்னு தான் சொன்னாங்க. ஆக அந்த உதவி திட்டத்தில் சேருவதற்கு மாநில அரசாங்கம் வந்து உதவி திட்டமே வேணாம். எண்ணூர் துறைமுகம் சாலை திட்டத்தை அவங்க எதிர்த்தாங்க, கிழக்கு கடற்கரை விரிவாக்க திட்டத்தை எதிர்த்தாங்க. எல்லாமே விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நிலம் நிறைய கையகப்படுத்தணும், வீடுகளை இடிக்கணும், அதனால பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க எதிர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்படணும் மாநில அரசு சொல்லு. இல்லை, இப்பயும் சொல்கிறோம். அதாவது அந்த பறக்கும் சாலை திட்டம் வந்து அந்த கூவ ஆற்றுகளில் பெரிய பெரிய தூணை போட்டிருக்கிறாங்க. அது வெள்ளம் வர்ற நேரத்தில் வந்து உள்ள ஊர் பகுதிகளில் நகரப்பகுதிகளில் வெள்ளம் வந்துடுற காரணத்துக்காக தான் அம்மா அன்னைக்கு கூட அதை சொன்னாங்க. அதுக்காக சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு இப்போ நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்களா? அதே வடிவமைப்பில் தான்? இல்லை இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு ஏராளமாக செலவு பண்ணியிருக்கு, எனவே வந்து நீங்கள் அது பாதிப்பு கரைப்பகுதிகளை மேம்படுத்துங்க. நெடுவாசல் திட்டத்துக்கும் அதே தான் சொல்றாங்க. நெடுவாசல் திட்டத்துக்கும் அதே தான். நேற்று கலந்துகிட்ட விருந்தினர் கூட, பிஜேபி தரப்புல இருந்து கலந்துகிட்ட விருந்தினர் கூட அதே தான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷங்களா அந்த திட்டங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், நாங்க உடனடியாக எல்லாம் விட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதே ஏங்க, அது விவசாயிகளுடைய நிலத்தை பாதிக்கிற திட்டம். இது வந்து கரைகளை வலுப்படுத்தினாக்க தண்ணி உள்ள வராத அளவுக்கு நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. ஆனதுனால அது ஒரு சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனா அது சாத்தியமா? நெடுவாசல்ல சொன்னார்ல சந்தேகம், நீட் தேர்வு தொடர்பாக நீட் தேர்வுல கூட நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அனுமதி கிடைக்கும்னு நாம் நம்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நீட் தேர்வில் சில மாற்றங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மாநில மொழிகளில் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னே வரல தமிழுக்கு அந்த அனுமதி கிடைக்கல. அப்போது ஒரே பாடத்திட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், இந்தியா முழுவதும் ஒரே வகையான பாடத்திட்டம் இல்லாத விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாளுக்கு முதல் நாள் போய் முதலமைச்சர் வந்து பிரதமரை பார்க்கிறாரு. விண்ணப்பிக்கிறதுக்கு இடையில ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அப்ப போய் பிரதமரை பார்க்கிறாரு. நீங்க எப்படி அதுக்கான அனுமதியை பெற முடியும்? எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, இது இந்த ஆண்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயம் அனுமதி கிடைக்கும் என்று நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுத்துருக்கிறோம். உறுதியாக எங்களுடைய இந்த மசோதாவிற்கு அனுமதி வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதோட நீங்கள் அந்த நீட் தேர்வில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, எந்த ஒரு கட்சியுமே ஆதரிக்கலை. அதாவது பாஜக ஆதரிக்கிறாங்க நீட்டை, இங்கே இல்லவே இல்லை, அவங்க எம்எல்ஏவா இல்லவே இல்லை. இல்லை, எல்லா கட்சியும் சொல்றீங்களே, அதுக்காக சொல்றேன். அது ஒரு கட்சியாவே நான் இங்கே பார்க்கல. அதனால வந்து அவங்களுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன். மசோதா நிறைவேறி இருக்கு, எனக்கு நிச்சயமா அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு பாயிண்ட், அவர் உதாரணமா உதய் திட்டத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டண உயர்வு இருக்கும் என்பது அந்த திட்டத்தின் ஒரு கூறு. இப்போ மாநில அரசு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அது தமிழ்நாட்டில் அது அமுலாகாதுன்னு மத்திய அரசு சொல்லிருச்சுக்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தேகமாக இருக்குது. அப்படி இருந்தால் நல்லது, உயர்வு இல்லை என்றால். ஆனால் மத்திய அரசு அப்படி திட்டவட்டமாக, ஏன்னா இது வந்து தமிழகத்துக்கு மட்டுமான திட்டம் இல்லை, அகில இந்தியாவுக்கானது உதவி மின் திட்டம். அப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் உயராது அப்படி என்று மத்திய அரசு கராராக சொல்லியிருக்கா. எனக்கு ஐயப்பாடு, பார்ப்போம் நடைமுறையில் என்னன்னு.
இப்போ இந்த நீட் திட்டத்தை பொறுத்தவரையில் பாருங்கள், இப்போவே நண்பர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீட் திட்டத்திலையும் மாறுதல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதய திட்டத்தில் மாறுதல் வந்துருச்சு, ஆகவே அதை ஒத்துக்கிட்டோம். இப்போ நீட் தேர்வுலையும் மாறுதல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாநில மொழிகளில் அந்த தேர்வை எழுத அனுமதி, என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ பாருங்கள் சிக்கல், தமிழ் உள்ளிட்ட ஒரு 8 மொழிகளிலும் எழுதலாம், இந்தி மட்டுமல்லாது ஆங்கிலம் மட்டுமல்லாது என்று ஒரு அறிவிப்பு மாதிரி வந்துச்சு. உண்மை. இப்போ நண்பரை ஒப்புக்கொள்கிறாரு, தமிழ் வரல. பாருங்க, இப்போ அவங்க நம்மளை விட அவங்களுக்கு விவரங்கள் கூடுதலாக தெரியும் அரசில் இருக்கிறதுனால. இப்போ இந்த மத்திய அரசை எப்படி நம்புறது? தமிழ் உள்ளிட்ட எழுதலாம் என்று ஒரு அறிவிப்பு போல ஒன்று வந்துச்சு, ஆனால் நடைமுறையில் வரல. உங்களுக்கு சந்தேகம் மத்திய அரசு மேலேயா மாநில அரசு மேலேயா? இல்லை, மத்திய அரசு மேலே தான் பிரதானமான சந்தேகம். மாநில அரசை பொறுத்தவரையில் அவங்க உறுதியாக இருந்து போராடணும்னு. இந்த திட்டம் மட்டும் வறுமையானால் மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இனிமேல் இந்த தேர்வை எழுதி வரணும். அப்படி என்றால் நம்முடைய பட்டியல் சாதி மக்கள், ஓபிசி மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் அந்த தேர்வை எழுதி அவங்க வரணும். அதற்கான அந்த பயிற்சிக்கு என்ன அங்கே வாய்ப்பு இருக்கு கிராமங்களில்? அது மட்டுமல்ல, +2ல் மதிப்பெண், அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அனுமதி, அதே போல சமூக நீதி அடிப்படையில் கராராக கச்சிதமாக போயிட்டு இருக்கு. அதை கெடுக்கிற உரிமையை இந்த மத்திய அரசுக்கு யார் கொடுத்தது? இந்த சந்தேகம்லாம் இருக்கிறதுனால தான் மாநில முதலமைச்சரே உறுதிமொழி கொடுத்த பிறகும் போராட்டக்காரர்கள் போராட்ட களத்திலிருந்து வெளியே போறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்களோ? இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கா? இல்லை, நிச்சயமா சூடு கண்ட பூனை மாதிரி மக்களுக்கு அந்த அச்சம் இருப்பதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய இன்றியமையாத பிரச்சனைகளில் ஒரு தயக்கமான நிலைப்பாடு அல்லது இரட்டை நிலைப்பாடை எடுக்கிறது. மத்தியிலே காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் யார் ஆண்டாலும் தமிழகத்திற்கு ஒரு வகையில் அவர்கள் எதிர்ப்பாக நடக்கிறார்களோ என்று மக்கள் எண்ணத்தோடு, அதெல்லாம் வலுவா ஜெயலலிதாவால எதிர்க்க முடிஞ்சது இல்ல. இப்ப கூட நீங்க இதுதான் கொல்லப்படவில்லை, தமிழக மீனவர்கள் இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்படவில்லையே தவிர அவருடைய உடைமைகள் பறிக்கப்படுகிறது, அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அவருடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு செல்கிறார்கள், இவ்வளவு கொடுமைகள் கைது செய்து கொண்டு போகிறார்கள். ஆக இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. சார்க் நாடுகளில் ஒரு நாடா இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை இல்ல, என்ன அருணன் சொல்றது என்னன்னா, மத்திய அரசுடைய கடமைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது, ஆனா வலுவா இருந்து போராட வேண்டியது மாநில அரசின் கடமை. அதை செய்யறாங்களா? அதை செய்ய முடிகிறதான்னு செய்வோம். நாங்க எங்களை பொறுத்தளவு இது வரைக்கும் நீங்க செய்யலையே, இனிமேலாவது செய்வீங்களான்னு கேட்கறாங்க. ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். காவிரியில மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும்ன்றத உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுள்ளோம். நாங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட மத்திய அரசாங்கமானது நிறைவேற்ற தயங்குகிறதே. வலுவா செய்யறீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இல்ல, வலுவா செய்வோம். பாருங்க, இன்னைக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை எங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் பெருசு கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னாக்கா, இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களால் நன்மை செய்ய இயலவில்லை என்று சொன்னால், அல்லது எங்களால் ஒரு கேடு வரும் என்றால் அடுத்த நிமிடமே நாம் எங்க ஆட்சி இருக்காது. இப்ப நெடுவாசல் திட்டம் வந்துச்சுன்னா உங்க ஆட்சி இருக்காது. நீங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிடுவீங்க. நிச்சயமா நாங்க கொண்டு வர மாட்டோங்க. நீங்க எழுதி வச்சீங்க. இன்னைக்கு ரெக்கார்ட்ல தான் இருக்கும். நெடுவாசல் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நீங்க என்ன செய்யறீங்கங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பேச்சே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு பேசணும்? வரட்டும் செய்யறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். போபால் எரிவாயு கசிவினுடைய பாதிப்பு நம்ம கடந்துட்டோம். நீங்க கொடுத்த ரொம்ப முக்கியமான உறுதிமொழி. கடந்த கால கசப்பான அனுபவங்களை வச்சுதான் மீத்தேன் எரிவாயு திட்டமா இருந்தாலும் எதிர்க்கிறோம், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருந்தாலும் எதிர்க்கிறோம், கெயில் திட்டம். ஆக இதெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் தமிழக அரசாங்கமானது உறுதியாக நின்று எதிர்க்கிறது. தடுத்து நிறுத்துவோம். பாருங்க, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். வீட்டில் ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டதாக மருத்துவமனை அறிக்கையில் தகவல் அப்படின்னு PH பாண்டியன் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாரு. ஆம்புலன்ஸ்க்கு ஒரு டிஎஸ்பி ஃபோன் பண்ணி கேட்டார், அவர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. 27 கண்காணிப்பு கேமராக்கள் மருத்துவமனையில் இருந்து அகற்றப்பட்டிருக்கு இவங்க அனுமதிக்கப்பட்ட வார்டு பக்கத்தில். அது யார் அந்த உத்தரவை பிறப்பிச்சது அப்படின்னு கேட்குறாரு. அது மாதிரி மத்திய அரசு நீங்கள் சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க அழைச்சிட்டு போல, அந்த முடிவை யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. Z+ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதான்லாம் கேள்வி கேட்குறாரு. நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறாரு? குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதாவது அவர் ஆதரவில் இருக்கக்கூடிய O பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போ அவங்க யாரும் இந்த மாதிரியான ஒரு ஐயங்களை எழுப்பலை.
அடுத்தது வந்து பிறகும் கூட வந்து இதில் வந்து அவர்கள் அம்மாவனுடைய இறப்பிலே வந்து மர்மம் இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் உங்களை வந்து என்ன கேட்க விரும்புகிறேன்னாக்கா, இதை வந்து இந்த சமூக வலைதளங்களில் முதல்ல வந்து இந்த வதந்திகளை பரப்பி விடுறாங்க. அதே வதந்திகளை தான் இப்பொழுது அதிருப்தி நிலையில் இருக்கக்கூடிய PH பாண்டியன் போன்றவர்கள், OPS போன்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கு அதை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்களோட இருந்த அவங்க தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்ட திமுகவுடைய செயல் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது விசாரணை கமிஷன் போட்டிருக்கலாமே, அப்போ நீங்கள் செய்ய தவறிட்டு இப்போ வந்து குறை சொல்கிறீங்களேன்னு கூட சொல்லியிருக்கிறார். ஆக எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எந்த விசாரணை கமிஷனுக்கும் நாங்கள் உட்பட தயார். அம்மாவுடைய போடணும் விசாரணை கமிஷன் மாநில போடணும். இல்லை, அவங்க இது இன்னும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. மாநில அரசாங்கம் போட்டால் அவங்களுக்கு சார்பாக அறிக்கை வந்துடும், அதனால் மத்திய அரசாங்கம் போடணும் அப்படி இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை மாநில நான் எங்களை பொறுத்தவரை அம்மாவுடைய இறப்பானது மருத்துவமனையினுடைய அறிக்கைகள் அடிக்கடி வெளியே வந்தது. இதில் வந்து உண்மையிலே சொல்கிற வந்து அப்போலோ மருத்துவமனை அவ்வளவு நம்பகத்தன்மையற்ற ஒரு மருத்துவமனையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க முக்கியமான நகரங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனை, சர்வதேச அளவில் வெளிநாட்டவர்களெல்லாம் வந்து இங்கு சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிற மருத்துவமனை. அதைத்தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவர்களும் வந்து சொல்லுகிறார்கள், லண்டன் டாக்டர் அவர்களும் எல்லா வசதி இங்கே இருக்கிறதுனால கேட்டிருக்க கேள்விகள் எல்லாமே அப்போலோ மருத்துவமனை நோக்கி அவருடைய சந்தேகம்லாம் இல்லை அவருடைய சந்தேகம்லாம் என்னமோ விசாரணை கமிஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி கேட்டதாக மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இல்லை எங்களுக்கு இது பாருங்க, நான் இன்னொன்று கூட சொல்றேன் கேட்டுங்க, 33 ஆண்டு காலம், அதாவது இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மன கஷ்டம்னாக்கா, அம்மா இருக்கும்போதும் ஏச்சு பேச்சு பழி எல்லாத்தையும் தாங்கினது சின்னம்மா, இப்போது பழி சொல்லியும் சேர்த்து தாங்கணுமா? நான் கேட்குறேன். ஒரு 33 ஆண்டு காலம் வந்து அவ்வளவு என்னுடைய உடன்பிறவா சகோதரி, உயிர் தோழி, என்னுடைய தாயை விட மேலானவராக என்னை கவனித்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த அம்மாவும் சின்னம்மா வந்து இப்படி இந்த வதந்திகளில் வருகிற செய்தி போல நடந்திருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனந்தவோட பேட்டியிலே எங்களுடைய சின்னம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பயம் கிடையாது, அம்மாவனுடைய விருப்பத்தின்படி தான் அந்த ஃபோட்டோ கூட ஏன் வெளியிடலைன்றதுக்கு காரணம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விரும்பலை. ஏற்கனவே புருக்லின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்கள், எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்ற நேரத்தில் கூட ஒரு படம் வெளிவந்து விட்டது, அவருடைய தோற்றத்திற்கு மாறான ஒரு படம். அது வந்த உடனே வந்து நலம் பெற்று புரட்சித் தலைவர் வந்து தமிழகத்திற்கு திரும்பிய உடனே அந்த புகைப்படம் வெளியிட்டவர்களை கூப்பிட்டு கண்டித்தார்கள். அந்த அளவிற்கு வந்து, ஏன்னா புரட்சித் தலைவரும் ஆகட்டும் அல்லது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாகட்டும், அவங்கள பற்றி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம், ஒரு தோற்றம், ஒரு அழகு தோற்றம் இருக்கிறது. அது எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அது அவருடைய விருப்பம். அதை போய் நம்ம சார்ந்த கேள்வி மட்டும் இது இல்ல, புகைப்படம் சார்ந்த கேள்வி மட்டும் இதுல இல்ல, நிறைய கேள்விகள் இருக்குன்னா வர திரும்ப இல்ல எல்லாத்துக்கும் பதில் அவங்க சொல்ற மாதிரி அவங்க. அதாவது திரு PH பாண்டியன் அவர்களுடைய பேட்டியை நான் கேட்டேன். டிஸ்சார்ஜ் சம்மதியில் இப்படி ஜெயலலிதா அம்மையார் கீழே தள்ளிவிடப்பட்டார் என்று இருப்பதாக அவர் சொல்கிறார். நான் என்ன கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்னா, அப்படி அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குமேயானால் அவற்றையெல்லாம் திரு PH பாண்டியன் வெளியிடணும். ஏன்னா அந்த பேட்டியில் அவர் அப்படி மேற்கோள் காட்டலை, அவராக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஸ்சார்ஜ் அறிக்கையில் அப்படி இருந்தால் அது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அப்படி இருந்தால் அது நோயாளியே சொல்லியிருந்திருக்கணும். இல்லாட்டி எப்படி மருத்துவமனை அறிக்கையில் வரும், அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி. அதே போல் வேறு சில கேள்விகள்லாம் அவர் எழுப்பி இருக்கிறார். இது பற்றியெல்லாம் இன்னும் உரிய ஆதாரங்களை அவங்க வெளியிட்டால் கண்டிப்பாக அது பற்றிய ஒரு நியாயமான விவாதம் நடக்கும். இப்போ நண்பர் சொல்கிறாரு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களெல்லாம் வதந்திகள்லாம் வருதுன்னு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதிமுக அரசும் அதிமுக கட்சியும் உண்மையிலேயே கருதும் என்றால், ஏன் தமிழக அரசே உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு
ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் குறித்து ஒரு நியாயமான நம்பகத்தன்மை வாய்ந்த ஓர் விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது. அந்த சந்தேகத்தையும் அவர் கேட்கிறாருல, நாங்களே செஞ்சா திருப்பியும் அதுல குற்றச்சாட்டை வைப்பதற்கு இல்ல அதை நம்ம புறக்கணிக்கலாம். இப்ப பாருங்க, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல விரும்புறேன், அவர் சரியா குறிப்பிட்டது போல எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்க, மத்திய அமைச்சர் வந்தாங்க, வெங்கையா நாயுடு அவருடைய பேட்டி இருக்குது என் கையில் ஆதாரம். மருத்துவமனையில் உட்கார்ந்துருந்தார். இல்ல அவர் என்ன சொன்னா எல்லாம் முறையா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் வந்தாரு, அவருடைய பேட்டி இருக்கு, இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. அப்படி என்றால் இது மத்திய அரசும் இதற்கு பொறுப்பு, அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கணிப்பு. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன், ஏன் மாநில அரசே, அதனால உயர் நீதிமன்ற நீதிபதிங்கிறேன், ஏதோ அவங்க பாட்டுக்கு டிபார்ட்மெண்டல் என்கொயரி போட்டுட்டு போகக்கூடாது. அத்தகைய மக்கள் நம்பக்கூடிய அந்த நம்பகத்தன்மை என்பது முக்கியம். அத்தகைய ஒரு நீதி விசாரணைக்கு ஏன் தமிழக அரசு உத்தரவிடக்கூடாது? இவ்வளவு பேச்சுக்கள், இது ஏதேனும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க சசிகலா அம்மையாரே எத்தகைய விசாரணையும் சந்திக்க தயார் சொல்லியிருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்ல, உயர் நீதிமன்றம் ஆணையிட்டால் நாங்கள் என்னென்ன மாதிரியான சிகிச்சை அளித்தோன்றதில் விவரங்கள் எல்லாம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் அளிக்க தயாராக இருக்கிறோன்னு அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வதந்திகளை பரப்பிய வாழ்க்கை நடத்தலாம் நினைக்கக்கூடிய சில பேர்கள் இருக்கிற நீதிமன்ற வழக்கு வேறு, அது இன்னொருத்தர் உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் போட்டதன் அடிப்படையில் அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்கு எதுவா இருந்தாங்க கொடுக்கறாங்கிறது வேறு, நீங்களே அது விசாரணை ஆணையத்தை தாமாக முன்வைந்து அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்றேன். அதாவது எப்பொழுதுமே இந்த அதிருப்தியில் இருக்கிறவங்கள யாரும் ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. தாமே முன் தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைப்பதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு திரு அருணன். இல்ல அதுதான் இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்க. இப்ப அம்மா யாரு விசாரணை கமிஷன் வச்சாலும் சரிதான், விசாரணை கமிஷன் நாங்க தயார்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் வச்சா விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு தயாரா? நாங்க வைக்கிற விசாரணை கமிஷனோட நீங்க சொல்ற மத்திய அரசாங்கமோ அல்லது வேறோ அந்த அமைப்பு வைக்கட்டும், அதுல நாங்க உண்மை நிலவரத்தை எடுத்து வைக்கிறோம், மருத்துவமனையும் உண்மை நிலவரத்தை எடுத்து வைக்கட்டும். அதனால எங்களுக்கான சந்தேகம், நாங்க எந்த கவலையில இருந்தோம் தெரியுமா? இல்ல 75 நாளா அம்மா நலம் பெற்று விடுவா, எங்களுக்கு ஒரே கவலை அவங்க குணம் பெற்று விடுவார்கள், விட வேண்டும் அப்படின்னு தான் வேண்டுதல் எல்லாம் இருந்தது. நண்பர் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எப்படியும் திருப்தி அடைய போறது இல்லைங்கிற, அது வேணா உண்மையா இருக்கலாம். நான் அவங்களுக்காக பேசல, சாதாரண மக்கள் முதலமைச்சருங்க அவருக்கு தரப்பட்ட அந்த சிகிச்சை பற்றியும் நேரம் கருதி அவ்வளவுக்குள்ளேயும் போகல. அந்த செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 5:30 மணி அப்புறம் 12:30 மணி வரைக்கும் என்னென்ன மாறி மாறி நிகழ்வுகள் அறிக்கைகள் வந்துச்சு, எத்தகைய அறிவிப்புகள் செய்திகள் பேச்சுக்கள் வந்துச்சுன்னு என்பதற்கு என்னை விட நண்பருக்கு நன்றாக தெரியும். ஆகவே நியாயமான சந்தேகங்கள் மக்கள் மனசுல இருக்கு, நீங்கள் அதை போக்குவதற்கு நீங்களே ஏன் நீதி விசாரணை அமைக்க கூடாது என்பதுதான் என்னை போன்றவருடைய செய்யறாங்களான்னு பார்ப்போம். நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவுரை வழங்கியிருக்கிறார். கேரள மாநிலம் கொச்சியில நடந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணத்துல சொல்றாரா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு நியாயமான ஒரு சரியான ஒரு ஆலோசனை, வேண்டுகோள் அல்லது புத்திமதி. இந்தியாவுடைய முதல் குடிமகன் என்கிற முறையில் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் அப்படி அறிவுரை சொல்லுகிற உரிமை நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு உண்டு. நம்ம பார்க்குறோம், ஒரு உதாரணமாக ஒரு எம்எல்ஏ கூட பேசியிருந்தார், அதிமுக எம்எல்ஏ தான், என்னை தான் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சிட்டீங்கல்ல, இனிமே நான் யார் ஆதரிக்கிறேன் இல்லை அப்படிங்கிற பற்றியில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற பாணியில் ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. தான் எடுத்த நிலைப்பாடு சரிதான் என்று அவர் நியாயப்படுத்தி பேசலாம். நான் என் மக்களுக்கு சொல்லுவேன், எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் போய் சொல்லுவேன், நான் எடுத்த முடிவு சரிதான், நான் இந்த தலைமையை ஏன் ஆதரிக்கிறேன் என்று அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களை நான் திருத்துவேன் என சொல்லலாம். ஓட்டு போட்டியில் அதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு என்று ஒரு எம்எல்ஏ பேசுவது, இதை பார்த்தவொடனே எனக்கு அதுதான் மனசில் ஓடிச்சு. அது என்ன நியாயம்? ஆகவே தான் நான் குடியரசுத் தலைவருடைய இந்த அறிவுரை மிகவும் காலத்துக்கு பொருத்தமானது என்று நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் யோசிக்கணும். அதோடைய அடுத்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றம் அந்த அவைகள் இயங்குவது பற்றியும் அடுத்து அவர் பேசுகிறார். இதில் ஒரு முரண் இருப்பதாக நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன்,
இந்த செல்லா நோட்டு விவகாரம் பாருங்க. இப்போ உதாரணமாக அப்போ கூட அவர் அப்படி சொல்லியிருந்த பிறகு இவரே முதல்ல வரவேற்றார் செல்லா நோட்டு அறிவிப்பை. பிறகு மக்கள் படுகிற கஷ்டங்களை பார்த்துட்டு இவரே என்ன சொன்னார் என்றால், இன்னும் கொஞ்சம் பதமாக நடந்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். 100 பேருக்கு மேலே மாண்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். ஆனால் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நாடாளுமன்றத்தில் ஒரு அஞ்சலி தீர்மானத்தை கூட அவங்க முன்மொழியலை. அப்பதான் அவங்க போராட வேண்டிய அவசியம் வருது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடுவதும் கூட வாக்களித்த மக்களுக்கு நியாயம் வழங்குவது என்று நம்முடைய குடியரசுத் தலைவர் பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை நியாயமான காரணங்களுக்காக இவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவாக நீங்க இப்படி போராடுவது தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்பது என்ன நியாயம்? பிரிச்சு பாக்குறீங்க. அதாவது இதில் 3 முக்கிய செய்திகளை குடியரசுத் தலைவர் வலியுறுத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களிடம் சென்று ஆதரவு கோரினால் மட்டுமே அரசியல்வாதிகள் அத்தகைய பதவிகளுக்கு வர முடியும். எம்எல்ஏ எம்பியாக வரணுன்னாக்கா ஒவ்வொரு தேர்தலையும் போயிட்டு நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை ஆதரவை பெற வேண்டியிருக்கிறது. இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் மக்களுக்கு சேவையாற்றுவதே தலையாய பணியாக அவர்கள் நினைக்க வேண்டும். இந்த 2 செய்தி. 3வது என்ன சொல்கிறாரு, சட்டப்பேரவைகளையும் நாடாளுமன்றங்களையும் போர்க்களங்களாக மாற்றக்கூடாது. அதற்காகவா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். சட்டமன்றங்களோ சட்டப்பேரவைகளோ முடக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த நாட்டையும் முடக்கிவிடும். இந்த தான் குடியரசுத் தலைவர் அவருடைய செய்தி. இதில் அம்மாவினுடைய அரசாக இருக்கிற எங்களுடைய அரசு இன்றைக்கு மதிப்பிற்குரிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், அறிவிப்புகள்லாம் அம்மாவினுடைய திட்டங்கள். உதாரணத்திற்கு அந்த பெண்களுக்கு அந்த ஸ்கூட்டி வழங்குகிற இந்த திட்டங்கள்லாம், அது மாதிரி மதுக்கடைகளை இன்னொரு 500 மதுக்கடைகளை மூடுறது, இது மாதிரி நிறைய திட்டங்களை அவர் அன்றாடம் அறிவிச்சிட்டு. அதை விட அவர் மேலே மக்களுக்கு இப்போ ஒரு நல்ல நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே என்னவென்று சொன்னால், அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்பம் இன்றைக்கி விவசாயம் தான் செஞ்சிட்ருக்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை அருணன் குறிப்பிட்டு சொன்னார். எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்களே, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எனக்கு ஓட்டு போட்டதுனால நான் என்ன முடிவு எடுப்பேனோ அந்த முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதாக அவர் சொன்னார். இல்லை, அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல. ஐயா அண்ணன் தான் சொல்கிறாங்க அது மாதிரின்ட்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரை இல்லை, பத்திரிகைகளே எவ்வளவோ வதந்திகளை எங்களை சேரப்படுத்தி வச்சுக்கிறாங்க, எங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க, எங்களை வெளியே விடாமல். ஆனால் சுதந்திரமாக சட்டமன்ற உறுப்பினர்லாம் வெளியில் நடமாடிட்டு இருந்தால் நாங்கள் கண்ணார போய் நிருபர்களோடு போய் பார்த்துட்டு வந்தோம். அதனால் அதை ஒருத்தர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்லக்கூடாது. பொதுவாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த அசிங்கம், அதாவது என்னவென்று சொன்னால், இதுவரையில் அது 84லேயும் சரி, அதே போல் 89லேயும் சரி, இப்பொழுது நடைபெற்ற இந்த சம்பவங்கள்லாம் திமுக தொடர்ந்து சட்டமன்றத்தை ஒரு பெரிய போர்க்களமாக மாற்றிக்கொண்டு வருகிறது என்பது கடந்த கால வரலாறுகள். அந்த வரலாற்றை தான் இப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சியில் நாங்கள் 122 பேர் இருக்கிறோம். மற்ற 11 பேர் கூட திமுக சேர்ந்து பண்ணல. ஆனா நாங்க அவங்க கோரிக்கை வச்சாங்கல்ல, பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு வரணும், தொகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போகணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நம்ம பேசிட்டு அந்த 11 பேர் வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவங்க போய் கேட்டு வந்தாங்களா மக்களுடைய கருத்தை? எங்களுக்கு வச்சாங்களா, ஊருக்கு தான் உபதேசமா? இந்த 11 பேரும் போய் மக்களிடம் கேட்டு வந்தா இது பண்ணாங்க. விடுதலையும் தங்கி இல்லையா, சுதந்திரமா இருந்தாங்க. இல்ல நாங்க சுதந்திரமா தங்கிலனாக்கா சரவணன் எதுக்கு அறிக்கை விடுறாரு? கடைசியா ஒரு 123 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் கோயம்புத்தூர் எம்எல்ஏ, அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அந்த மாநகரத்தினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி கோஷ்டியாக 2 கோஷ்டியாக பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கட்சி ஒற்றுமையாகணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நானே விருப்பப்பட்டு வெளியில் வந்துட்டேன்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் எதை வலியுறுத்துகிறது? அங்கே யாருக்கு எந்த தடை எந்த கட்டுப்பாடும் இல்லை, எல்லாம் சுதந்திரமாக தான் இருந்தாங்க. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி ஒரு வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஒரு தயார் நிலையில் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் தமிழகத்திலும் இருந்தார்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னா நீங்க எங்க நடந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாதுல்ல. நீங்க ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னா இந்தியா முழுமையும் அது நடக்குதுங்கிறதுனால நீங்க நியாயப்படுத்த இந்த கோரிக்கை வைக்கிற திமுக, நான் சொல்றேன் 67 பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான் வாக்களித்தார் திமுக. பொருந்தும், நீங்க இல்ல நான் சொல்ல கேட்டுங்க. ஆனா 69 அண்ணா மறைந்த பிறகு
கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் போய் மக்கள்கிட்ட மறுபடியும் கருத்து கேட்டால் வந்து முதலமைச்சரானார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக இருந்து தேர்வு செய்தார்கள், அதனாலே முதலமைச்சராக வந்தார். ஆக அவங்க அப்பா எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்றதையே மறந்துட்டு இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து எங்களுக்கு மட்டும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேரையும் போய் கேட்க முடியுங்களா? தயார்படுத்துதல் அப்படிங்கறதா இங்கேயும் செய்யப்பட்டதுன்னு சொல்றதை எப்படி பாக்குறது? அதாவது சமீபத்திய சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் சிலர் நடந்து கொண்ட முறையை மார்க்சிஸ்ட் கட்சியும் ஏற்கலை. நாங்களும் கண்டித்து தீர்மானமே போட்டிருக்கோம். ஆனால் அதற்காக அதிமுக தரப்பு நடந்து கொண்டது எல்லாம் சரிதான் என்று சொல்ல முடியாது. கூவத்தூரில் என்ன நடந்துச்சு என்று இவங்க தரப்பில் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சில நாள் இருந்து விட்டு வந்தவங்க அதை பற்றிய எத்தகைய புகார்களை சொன்னாங்க என்பதும் செய்தியெல்லாம் வந்திருக்குது. பிற மாநிலங்களில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் முன்பு என்ன நடந்துச்சு என்று அப்பொழுது நடந்த தவறுகளை சுட்டி காட்டுவதால் இந்த தவறை நியாயப்படுத்தி விட முடியாது. உண்மையிலேயே ஜனநாயகத்தில் இதெல்லாம் களங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஒரு கொள்கை ரீதியாக உறுதியாக இருந்தால், அமைப்பு ரீதியாக உறுதியாக இருந்தால், இந்த 120 சொச்சம் பேரும் 1-2 இடங்களில் ஏன் அப்படியே கும்பலாக, அல்லது கும்பல்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்த விரும்பலை, ஒன்றாக ஏன் இருக்க வேண்டும், ஏன் இருத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக தலைமைக்கு ஏற்படுகிறது? இதுவே நல்லதல்லதான். ஆகவே இதை இவங்க வந்து நியாயப்படுத்தினா அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது. சிக்கல் வந்து என்னன்னா, 2 தரப்புமே வந்து சரியான முறையில் நடந்து கொள்ள ஒன்று. ஆனால் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய ஒரு விவாதமாக இருக்கணும். இவங்க வந்து திமுக தரப்புல இருந்து அல்லது ஓபிஎஸ் தரப்புல இருந்து நீங்கள் வந்து ஒரு புதிய தலைமைக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பதை மக்களிடம் போய் கேட்டு வாங்கன்னா, அப்படி கேட்டு வருவதற்கான ஒரு சிஸ்டம், ஒரு மெக்கானிசம், ஒரு முறை, ஒரு முறைமை இன்றைக்கு இருக்கா? இல்லை. அது ரெஃபரண்டம் என்கிற முறைமை ஏதேன்னு இருந்தால் தானே. திடீரென்று ஒரு விபரீதம் ஆகி போச்சு, ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு. நாங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் தான் இன்றைக்கு அவங்க இல்லை. அதுதான் பிஜேபியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வருண் காந்தி வந்து அந்த மசோதாவை தனிநபர் மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த முறை இப்ப தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இப்போ எங்க கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த ரீகால், அந்த தேர்வு செய்த அந்த மக்களுடைய பிரதிநிதியை மீண்டும் அழைக்கிற உரிமை வாக்காளர்களுக்கு வேண்டும் என்று எங்க கட்சி அந்த காலத்திலிருந்தே சொல்லிட்டு வருது. ஆனா வருண் காந்தி என்ன பண்றாருன்னா, அதை மட்டும் தனியா கொண்டு போய் முன் வைக்கிறாரு. அது எதை ஒட்டி வரணும் என்றால், அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் உட்பட ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் சொல்றோமே, இன்னும் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்ஷியல்னு சொல்றோம். ஏன்னா அப்பதான் வந்து இந்த ரிசர்வேஷன் முறைமை வந்து கெட்டு போகாது. ஆகவே ஒரு பகுதி ரீதியிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்கிற முறைமையை கொண்டு வந்தா தான் இந்த ரீகால், திரும்ப அழைப்பது என்பதெல்லாம் சாத்தியமாகும். இவை பற்றியெல்லாம் மிக விரிவான ஒரு விவாதம் செய்யப்பட வேண்டும். அதற்கான முன்முயற்சி சட்ட ஆணையம் ஏற்கனவே எடுத்திருக்கு. நம்முடைய தேர்தல் ஆணையமே அது பற்றி எடுக்கணும். அப்படி ஒரு முழுமையான விவாதத்தை நோக்கி அது போகணும் என்பதுதான் என்னை பொறுத்தவரை. நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அதாவது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காத நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை திரும்ப பெறக்கூடிய அந்த வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தேர்தல் சீர்திருத்தம் அண்ணன் சொல்ற மாதிரி கொண்டு வரட்டும், அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஏன் வந்து கொண்டு போய் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி சிக்கல். ஏன்னா ஒரே கட்சியில் 2 பேர் கிளைம் பண்ணுறாங்க, எனக்கு தான் ஆதரவு உனக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தெலுங்கு தேச கட்சி தலைவராக இருந்த என்டி ராமராவ் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. பாஸ்கர் ராவ்னு நம்பிக்கையாக விட்டுட்டு போனாலே நான் அதை விட்டு இறங்க மாட்டேன். திரும்ப திரும்ப மற்ற மாநிலங்கள்ல நடந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பண்ணுச்சு அப்படினு நியாயப்படுத்துறது இது சரியா இருக்க முடியுங்கிற கேள்வியை தான் அவர். இல்ல, அரசியல்ல எல்லாம் சகஜம் பாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் இல்ல இல்ல மூத்த அரசியல் தலைவர் இல்லங்க, இதுல ஒரு தவறே கிடையாது. இந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறீங்க நீங்க, ஒரு பேராசிரியர், கட்சியின் மிக மூத்த உறுப்பினர். நான் ஒரு இதை நியாயப்படுத்துறது எப்படி? நியாயத்துக்கு என்ன புறம்பா இளைஞர்களுக்கு என்ன அரசியல் சொல்லிக் கொடுக்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 32 33 நியாயப்படுத்துவதன் மூலமாக என்ன மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுக்க? பேச விடுங்க. சுருக்கமா 33 எம்எல்ஏக்களுக்கு மேல வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. வெளியில வந்து நாங்க சுதந்திரமா இருக்கணும்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க சொந்தக்காரங்க போய் எம்எல்ஏக்களை போய் பார்த்துட்டு வராங்க, தொகுதி மக்கள் போய் பார்த்துட்டு வராங்க. எல்லாரும் போகல, ஒரு தாயுடைய இறப்பு கூட போகலன்னு செய்தி வந்தது. அதான் சொல்றேன், இவங்க ஒரு சில பேர் சொல்ற வார்த்தையை நம்புறாங்க,
ஆனா பெரும்பாலோர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ப மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்ப இவங்களுக்கு அரசியல் இல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே பேசல, தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல குற்றச்சாட்டு நீங்க அடிப்படையில் கேட்கல, கேள்விகள் கேட்க நீங்க பேட்டி கேட்டீங்க, இந்த சரி யாரு வந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் பேட்டி கேட்கப்பட்டது. நம்ம திரும்ப பேசணும், நிறைய முறை பேசியாச்சு. உள்ளேயே நிருபர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். நீங்க இதெல்லாம் நியாயப்படுத்துவதன் மூலமாக மாற்று அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய இளைஞர்களுக்கு நம்ம என்ன கத்துக் கொடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்விதான் திரும்ப திரும்ப எழுது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமானதல்ல, ஒரு நம்பிக்கை ஒருமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு செயல் அதிமுக செய்தி. சட்டத்துக்கு புறமா எதுவுமே செய்யப்படல, நியாயத்துக்கு புறம்பானது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.